கூட்டணி ஆட்சியில இருக்கும், வேற கூட்டணி, புதிய மாநில தலைவர், புதிய மாவட்ட தலைவர்கள், ஆட்சியில் பங்கு. ஸோ இதனால ஒரு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்கு 60 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு உற்சாகம் ரொம்ப தெளிவா தெரியுது. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அது இப்படி தெரியுது. இங்க செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் எங்களுக்கு எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ராங். இப்போ எல்லாரும் ஆர்வமாக எங்களோட அடுத்த டெஸ்ட் என்ன? உள்ளாட்சி தேர்தல். உள்ளாட்சி தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்துடன் எங்கள் கூட்டணி பலமாக இருக்கும். காங்கிரஸ் கட்சிக்கு அதிக பங்கு, ஷேர், சீட் கிடைக்கும். அதுல எப்படி வெற்றி அடைந்து காங்கிரஸ் கட்சியை களத்துல இந்த புதிய கூட்டணியை வச்சு காங்கிரஸ் கட்சியை எப்படி பலமாக்கணும், அந்த வேலையில தான் நாங்க இப்போ செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ முதல் கட்டமாக மாவட்ட தலைவர்கள் எல்லாருக்கும் ஒரு பயிற்சி முகாம் அறிவிக்கப்பட்டுள்ளது. எங்க தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அதற்கு வருவார். 30ஆம் தேதியோ 31ஆம் தேதியோ வருவார் அவர். அப்போ எல்லா மாவட்ட தலைவர்களையும் சந்திப்பார். அப்புறம் நீங்க ஒரு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில என்ன வேலை நடக்குது களத்துலன்னா கேள்வி கேட்கறது. இப்ப என்னன்னா, கூட்டணி அமைஞ்சிச்சு, களத்துல எப்படி மாறுது, அதுக்காக பதில் இப்போ கூடிய சீக்கிரம் கிடைக்கும் எல்லாரும். நேற்று மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில நிறைய விஷயங்களை சிஎம் பேசியிருந்தாரு. உங்களுடைய பார்வையில அவருடைய ஸ்பீச் எப்படி இருந்துச்சு? அவர் நேற்று அங்க இந்த கரூர்ல போய் முதல்ல வெறும் கையில போல, அவர் மற்ற அரசியல்வாதிங்க மாதிரி வெயிட் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் ஆட்சியில ஒரு வேலை வாய்ப்பு போட்டு கொடுத்து, அதுக்கப்புறம் அவர் கரூருக்கு போய் அவங்க கிட்ட ஆறுதல் மட்டும் தெரிவிக்கல. உங்களோட அவங்களுக்கு வேலை வாய்ப்பும் சரி, அதுக்கப்புறம் கிளியரா ஒரு மெசேஜ் ஒன்று கொடுத்தாரு. யாராவது லஞ்சம் கேட்டாங்கன்னா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தைரியமா சொல்லுங்க அப்படின்னாரு. இது தமிழ்நாட்டின் இப்ப இந்த சமீப வரலாற்றில் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. அதெல்லாம் ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம். அதை நாங்க வரவேற்கிறோம். ஏன்னா இப்ப லஞ்சம் இல்லா ஆட்சி அப்படின்னா யாரு ஞாபகம் வருது? பெருந்தலைவர் காமராஜர். ஆகையால் லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் அப்படின்னு நாங்களும் பெருந்தலைவர் காமராஜரோட பிறந்த நாள் கொண்டாடுவோம். அதே இதுலதான் நான் அந்த முதலமைச்சரோட கரூர் ஸ்பீச்சையும் நான் பாக்குறேன். இப்போ அதிமுக ஆட்சியில இருக்கும்போது திமுகவையும், திமுக ஆட்சியில இருக்கும்போது அதிமுக போதும் தொடர்ந்து ஊழல் குற்றச்சாட்டு வைப்பாங்க. ஆனா அந்த ஊழல் பண்ணவங்களுக்கு மேல நடவடிக்கை இருக்காது. டிவிக்கு ஆட்சியில ஓடி ஒளிறாங்க அப்படின்னு நம்ம முதலமைச்சர் பேசியிருந்தாரு. இது அதே மாதிரி தான் இருக்குமா, இல்ல நடவடிக்கை இருக்கும்னு நினைக்கிறீங்களா? பாருங்க, நடவடிக்கை நிச்சயமா இருக்குன்ற பயத்துல தானே ஓடுறாங்க. எதுக்கு ஓடுறாங்க? ஆகையால் ஆனா இது ஒரு சட்டப்பூர்வமாக என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அது எடுப்பாங்க. ஆனா முதல் அவர் ரொம்ப தெளிவா ஓப்பனா சொல்றாரு. அவர் ஏன் ஓடுறீங்கன்னு கேட்கிறாரு. அவர் அதுல இருந்து என்ன தெரியுது? நிச்சயமா நடவடிக்கை எடுப்போம். அவர் என்ன சொன்னாரு? இதுல சட்டசபையில என்ன சொன்னாரு? நாங்க தொட மாட்டோம், தொட விட மாட்டோம், தொட்டவங்களையும் விட மாட்டோம் அப்படின்னாரா இல்லையா? அதான் ரொம்ப தெளிவா சொல்றாரு. திருமாவளவன் கருத்து சொல்லியிருக்காரு. சிபிஎம் காங்கிரஸ் கேரளா எதிரெதிர இருக்காங்க. அவங்க பாஜக எதிர்ப்புல ஒன்னா இருக்காங்க. அதே மாதிரி திரிணாமுல் காங்கிரஸ் அங்க எதிரெதிரடியில மேற்கொண்டு இருந்தாலும் பிஜேபி எதிர்ப்பு பண்ணும் போது ஒன்னா வராங்க. அதே மாதிரி திமுக தவேக ஒன்னாவது ஒன்னும் பெரிய ஆச்சரியப்பட தப்பு இல்லைன்ற மாதிரி அவர் கருத்து தெரிவிக்கிறாரு. மாணிக் தாகூரும் அதில் ஆதரிச்சிருக்காரு. உங்களோட கருத்து? இதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். பாருங்க, தேர்தல் கூட்டணி வேற, கொள்கை கூட்டணி. பாராளுமன்றத்தில் எடுத்துட்டு வர மசோதாவை எதிர்க்கிறதுக்காக கொள்கை அடிப்படையில் அதுக்கு ஒரு கூட்டணி, அது வேற. சோ நீங்க இப்ப எல்லாமே தேர்தல் கூட்டணியும் கொள்கை கூட்டணி இல்ல பார்லிமெண்ட் மசோதாவை எதிர்க்கிற கூட்டணி எல்லாம் சேர்ந்து கலந்து பார்க்க கூடாது. இப்போ பார்லிமெண்ட் செஷன் ஆரம்பிக்க போகுது 20ஆம் தேதி. என்ன எதிர்பார்ப்பு? டீலிமிட்டேஷன், தொகுதி மாற்ற மசோதா எடுத்துட்டு வருவாங்க. அதனால யார் பாதிக்கப்படுவாங்க? தமிழ்நாட்டு மக்கள். அதை எதிர்க்கணுமா வேணாமா? நிச்சயமா எதிர்க்கணும். திமுக தேர்தலுக்கு முன்னாடியும் எதிர்த்தாங்க. தாவேகா முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு, அதை எதிர்ப்போம். காங்கிரஸ் கட்சியோட பொசிஷன் என்ன? அதை எதிர்ப்போம். இல்ல ஒன்னா தானே இருக்கும்.